முதுமை. இதன் ஆசிரியர் கைடி மப்பாசான். அந்த 2 நண்பர்களும் சாப்பிட்டு முடித்தார்கள். ஹோட்டலின் ஜன்னல் வழியே பார்த்தபோது வெளியே வீதியில் ஒரே ஜனத்திரளாய் இருந்தது. இனிய கோடை காலத்து தென்றல் பாரிஸ் நகரத்து இரவை குளுமையாக்கி கொண்டிருந்தது. பயணிகளை ஊக்குவித்து அவர்களை வெளியே செல்ல உற்சாகப்படுத்தியது. எங்கே போவது என்பது தெரிந்திருக்க வேண்டியதில்லை. கனவுகளுக்கு ஒளிவூட்டும் நிலவு, மின்மினி பூச்சுகள், வானம்பாடிகள். அந்த இருவரில் ஒருவரான ஹென்றி சைமன் முழுமையான பெருமூச்சோடு சொன்னார், எனக்கு வயசாகிக் கொண்டிருக்கிறது. வருத்தம்தான். இதற்கு முன்னெல்லாம் இம்மாதிரி மாலை நேரங்களில் என் உடம்பில் ஒரு பிசாசே தெரியும். இப்பொழுது என் சோகங்களை மட்டுமே உணர்கிறேன். வாழ்க்கைதான் எத்தனை வேகமாக விரைகிறது. அவருக்கு உடம்பு ஏற்கனவே தடித்திருந்தது. வழுக்கை வேறு. 45 வயது இருக்கக்கூடும். பீட்டர் கார்னியர் என்னும் மற்றவர் முன்னவரை காட்டிலும் வயதானவராக இருந்தார். ஒல்லி வடிவம், ஆனால் தெம்புடன் இருந்தார். தன் நண்பருக்கு பதிலளிப்பது போல் அவர் சொன்னார், நண்பா, என்னை பொறுத்தவரையில் இந்த வாழ்க்கையில் வருத்தமும் துயரமும் நான் உணர்ந்ததாக சொல்ல முடியாது. ஜாலியான சந்தோஷமான பலவானாகவே என்னை உணர்ந்திருக்கிறேன். இன்று ஒவ்வொரு நாளும் கண்ணாடியின் முன் நின்று தன்னை பார்த்து கொள்ளும் ஒவ்வொருவனும் இந்த தலைமுறையின் சாதனைகளையும் ஏற்பட்டிருக்கும் மாறுதல்களையும் புரிந்து கொள்வதில்லை. இதற்காகவே 2-3 வருட காலகட்டத்திற்குள் நாம் காணும் நாசங்களினாலேயே ஏற்படும் ஏமாற்றத்தால் சாக வேண்டியவர்களாகி விடுகிறோம். நாம் அவற்றை புரிந்து கொள்ள முடியாதவர்களாகி இருக்கிறோம். பெண்கள், அவர்களுக்காக பரிதாபப்படுகிறேன். ஐயோ பாவங்கள். அவர்கள் சுகம், அவர்கள் அதிகாரம், வாழ்க்கை எல்லாமே அவர்கள் அழகில் விளையவது. ஆனால் அவையெல்லாம் ஒரு 10 வருஷ காலத்திற்கு தான். எனக்கோ வயதாகிக் கொண்டிருக்கிறது. 50 வயதிலும் நான் என்னை இளைஞனாகவே எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு உடல் நலக் குறைவும் இல்லாமல் நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனுமே இருக்கிறேன். எனது நலம் நலிந்து கொண்டிருப்பது எனக்கு தெரிந்து வந்தது, ஒரு கோரமான விதத்தில். ஒரு 6 மாத காலத்திற்கு என்னை நிமிர ஒட்டாமல் செய்திருந்தது. அதை நான் ஒப்புக்கொள்ளவே வேண்டியிருந்தது. மற்ற ஆண்களைப் போல் எனக்கும் அவ்வப்பொழுது காதல் வந்தது. அவற்றில் ஒன்றை முக்கியமாக குறிப்பிட வேண்டும். 12 ஆண்டுகளுக்கு முன்னால் எட்ரிடேட் கடற்கரையில் அவளை நான் சந்தித்தேன். யுத்தம் அப்பொழுதுதான் முடிந்திருந்தது. காலை வேளையில் அந்த கடற்கரையை போல அத்தனை அழகான ஒன்றாக வேறு எதுவும் இருக்க முடியாது. ஒரு குதிரை குழம்பின் வடிவில் அதனை சுற்றிலும் வெண்பனி குன்றுகள் ஒரு ராட்சச காளை போல கடலுக்குள் நீண்டிருந்தது. உயர் குன்றுகளுக்கு இடையில் ஒரு பெட்டகம் போல் அடங்கியிருந்த அந்த இடத்தில் வாச மலர் சுகந்த பூங்காவாக தங்களை உடுத்திக்கொண்டு ஒரு பெண்களின் கூட்டம் எப்பொழுதும் கூடியிருக்கும். அந்த பசும் நீல கடற்புறத்தில் விரிந்து திரையிட்டு நின்ற பல்வண்ண குடைகளின் மேல் பரவி சுடர்ந்தன வெய்யவனின் கதிர்கள். சாயுயர்ந்த சந்தோஷ புன்னகை உதிர்த்த விழிகள். கடல் நீராட வருபவர்கள் தங்கள் நீச்சலுடையை கழற்றியிருந்துவிட்டு கரையை நாடி வரும் சிற்றலைகளினுடைய நீரில் இறங்குகிறார்கள். வேக கால்கள் நீட்டி கடலுக்குள் எட்டி செல்கிறார்கள். சில சமயங்களில் மூச்சு வாங்கல், மற்ற நேரத்தில் குளிரின் தாக்கம். இந்த குளியல் சோதனைக்கு சிலர்தான் தங்களை தயார்படுத்தி கொள்ள முடியும்.
முழங்கால்கள் சதைப்பிடிப்பிலிருந்து கழுத்து வரை இவர்களை கவனிப்பவர்கள் இதை கண்டு கொள்ள முடியும். உடல் நலம் போதாது தொளதொள சதையாளர்களுக்கு பெரிதும் உதவக்கூடிய குளியல் பயிற்சி இது. நான் முதலில் இந்த எழில்மங்கையை பார்த்த கணமே பெரும் திளைப்புக்கு ஆளானேன். என் உயிரை பறித்துவிட்ட அழகு அது. நல்லவளாக தெரிந்தாள். சில முகங்கள் பார்த்த கணத்திலேயே நம் உள்ளுக்குள் இடம் பிடித்து விடுகின்றன. அது சட்டென்று நிகழும் ஊடுருவல். நான் எவளுக்காக பிறந்திருந்தேனோ அவளை சந்தித்து விட்டதாகவே உணர்ந்தேன். அந்த உணர்வே ஒரு திடீர் உழுப்பலாகவே தெரிந்தது. நான் என்னை அறிமுகப்படுத்திக் கொண்டேன். அவ்வளவுதான். நான் சிறைப்பட்டவனாகிவிட்டேன். என் மனதை கொள்ளையிட்டு விட்டாள் அவள். என்னை அச்சுறுத்தி சுகமளித்த அனுபவம் அது. அவள் என்னை ஆளும் பெண்ணானாள். அது தண்டனைதான். ஆனால் அதே நேரம் நம்பவே முடியாத இன்பமளித்த நிலையது. அவள் பார்வை, புன்னகை, அவள் கழுத்தின் செழிப்பை காற்றில் வருடிக்கொண்டிருந்த அவளின் கூந்தல் நெளிவு, அவள் முகத்தில் நயந்து நெளிந்த மெல்லிய மடிப்புகள், இவை யாவும் என்னை முழுசாக வசீகரித்து அவள் மேல் என்னை கொள்ளை பிரியம் கொள்ள செய்தது. என்னை பிணித்து என் ஜீவனை தனதாக்கிக் கொண்ட அவளது நளின அசைவுகள், முனைப்புகள் எல்லாமே என்னை அடியோடு ஈர்த்து வளைத்துவிட்டன. அவளுக்கு கல்யாணமாகியிருந்தது. அவள் கணவன் வாரத்தில் சனிக்கிழமை வந்து அவளோடு திங்கட்கிழமை வரை தங்கியிருந்து செல்வான். அவனிடம் ஒரு அலட்சிய பாவம் இருந்ததாக தோன்றியது. அவனிடம் எனக்கு பொறாமை இல்லை. தான் முக்கியமானவன் என்று நினைப்பவனாகவே அல்லது எனது கவனத்தை ஈர்க்கும் விருப்பமுள்ளவனாக காட்டிக்கொள்பவனாகவோ தெரியவில்லை. அடடா, நான் தான் அவளை எப்படி நேசித்தேன்! அவள்தான் எத்தனை அழகு, எத்தனை பண்பு, எம்புட்டு இளமை, இளமை வனப்பு, புதுமை, இவை யாவும் அவளே. ஒரு அழகான பெண் இத்தனை பிரத்யேகமானவளாக, வசீகரமும் அடக்கமும் நளின பாங்கும் உடையவளாக இருக்க முடியும் என்று ஒருபோதும் எண்ணி பார்த்தது கிடையாது. அவளது கதப்புக்கு, இதழ்களின் நெகிழ்விற்கு, காதுகளின் மென்மை சதை திரளுக்கு, சிறிய சன்ன நாசியின் வடிவமைப்புக்கு என்னை அப்படி ஈர்த்து வசப்படுத்தி வெறிகொள்ள செய்துவிடும் தகமை இருக்க கூடும் என்பது நான் கொஞ்சமும் புரிந்து கொள்ள முடியாத நிலை. 3 மாதங்கள் கடந்தன. நான் அமெரிக்காவிற்கு செல்ல வேண்டி நேர்ந்தது. என் உள்ளத்தில் சிராய்ப்பு, ஆழ்ந்த வருத்தத்தோடு நான் புறப்பட்டேன். ஆனால் அவள் நினைவு என்னில் ஆழ பதிந்திருந்தது. அவளுடன் நேரில் இருந்தது போலவே என் நினைவில் தொடர்ந்தாள். சில ஆண்டுகளும் கழிந்தன. அவளை துளியும் நான் மறந்திருக்கவில்லை. அவளது எழில் வடிவம் என் கண்களிலும் இதயத்திலும் அப்படியே நிலைத்திருந்தது. எனது நேசம் அவளுக்கு உண்மையாகவே தொடர்ந்திருந்தது. எனது வாழ்வில் நான் சந்தித்த ஒரு அதி உன்னத பேரழகி அவள் என்று உறுதியாக நம்பினேன். 12 வருஷங்கள்தான் ஒரு மனிதனின் வாழ்வில் எத்தனைய குறுகிய காலமாக தோன்றுகிறது. அதன் நகர்வை ஒருவன் உணரவே முடிவதில்லை. மெத்தனமாகவோ விரைந்தோ அது கழிந்து விடுகிறது. உண்மையாகவே எனக்கு தோன்றியது, நான் அவளை கடற்கரையில் சந்தித்த அந்த முதல் நாளிலிருந்து சில மாதங்களே அவளை விட்டு பிரிந்திருந்ததாக. சென்ற வசந்த காலத்தில் ஒரு நண்பனின் வீட்டில் சில நண்பர்களோடு விருந்துண்ண மெய்சென்ஸ் லாஃபிட்டேவுக்கு போயிருந்தேன். ரயில் புறப்பட்ட கணத்தில் ஒரு இரட்டை நாடி சரீர பெண்மணி நான் இருந்த பெட்டிக்குள் ஏறி வந்தாள். அவளோடு 4 பெண் குழந்தைகளும் வந்தன.
அந்த உருண்டை வடிவ ஒரு தொப்பிக்குள் ஒளிந்திருந்த முழு நிலவு முகத்திற்குரிய அவளை நான் அவ்வளவாக கவனித்து பார்த்தேன் என்று சொல்வதற்கில்லை. உடனே வேகமாக நடந்து வந்ததால் அவளுக்கு மூச்சு வாங்கியது. பெண் குழந்தைகள் தங்கள் மழலையை தொடங்கியிருந்தன. செய்தித்தாளை பிரித்து நான் படிக்கத் தொடங்கினேன். நாங்கள் அப்பொழுதுதான் ஆஸ்னியரைஸை தாண்டியிருந்தோம். பெட்டியில் சக பயணியாக இருந்த அந்த பெண்மணி திடுமென்று என்னை பார்த்து கேட்டாள், சார், மன்னிக்கணும், நீங்கள் திருவாளர் கார்னியர் இல்லையா? ஆமாம், நான் தான். அவள் உடனே சிரிக்க ஆரம்பித்தாள். அந்த சிரிப்பில் ஒரு தைரியசாலியின் திருப்தி இருந்தது. எனினும் ஒரு சிறிது சோகமும் அதில் கலந்திருந்தது. என்னை உங்களுக்கு தெரியவில்லையா? அவள் கேட்டாள். எனக்குள் தயக்கம். அந்த முகத்தை பார்த்திருந்த ஞாபகம் வந்தது. ஆனால் எப்பொழுது, எங்கே என்பதை நினைவு கூற முடியவில்லை. அவள் முகம் சற்றே நாணத்தில் சிவந்தது. நான் தான், ஜூலி நெபாஃப்ரே. தெரியவில்லையா? அப்படி ஒரு அடியை நான் ஒருபோதும் வாங்கியதில்லை. எனது விழிகளை மறைத்திருந்த ஒரு திரை கணத்தில் கிழித்து எரியப்பட்டதாக திகைத்தேன். ஒரு காயத்திற்கு உள்ளான வலியை உணர்ந்தேன். ஆம், அவளேதான். நான் அங்கே இல்லாதது தொடர்ந்த நாட்களில் 4 குழந்தைகளுக்கு தாயாகியிருக்கிறாள் அவள். நான் பேராச்சரியத்திற்கு ஆளானேன். அவளது அந்த 4 பெண்களும் வளர்ந்து வாழ்க்கையில் அவள் இடத்தை நிரப்ப தயாராகி இருந்தார்கள். அவள் இப்பொழுது அந்த பழைய நாள் உன்னத காமத்தை உந்திவிடும் பேரழகின் அற்புத வடிவத்திற்கு உரியவள் இல்லை. ஒரு முரட்டு துக்கம் என் இதயத்தை ஆக்கிரமித்தது. அத்தனை இழப்புக்குரிய கோர நிலைக்கு காரணமான இயற்கையின்பால் காழ்ப்புணர்வு ஏற்பட்டது. வியப்பும் திகைப்பும் கூடிய மனநிலையில் அவளை ஏறிட்டு நோக்கினேன். அவள் கையை பற்றினேன். என் கண்களில் கண்ணீர் குளமிட்டது. இளமை கொஞ்சிய அவளது அழகை எண்ணி அழுதேன். அப்பொழுது அதை இழந்து நின்ற நிலையை எண்ணியும் அழுதேன். அவளோடு நட்பு கொண்டு நான் சேர்ந்திருக்கவில்லை. அவளும் அந்த பாதிப்புக்கு உட்பட்டு திக்கி குழறினாள். நான் எத்தனை மாறிப்போயிருக்கிறேன் பார்த்தீர்களா? இத்தனை காலத்திற்கு பிறகு எதை நாம் எதிர்பார்ப்பது? நீங்கள்தான் பார்க்கிறீர்களே, நான் ஒரு தாயாகியிருக்கிறேன். தாய் மட்டுமே, நல்ல தாய் மட்டுமே. மற்ற எல்லாவற்றிற்குமே விடை கொடுத்தாகிவிட்டது. என்னை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ள முடியாது என்று நான் நினைத்ததே இல்லை. நீங்களும் ரொம்பவுமே மாறித்தான் போயிருக்கிறீர்கள். நீங்கள்தான் என்று நிச்சயப்படுத்திக் கொள்ள எனக்கு கொஞ்சம் நேரம் பிடித்தது. உங்களுக்கு நரைத்து போய்விட்டது. நினைத்து பாருங்கள், 12 வருஷங்கள். ஆம், 12 வருஷங்கள். என் பெரிய மகளுக்கு ஏற்கனவே 10 வயதாகிவிட்டது. நான் அந்த பெண்ணை பார்த்தேன். அவள் தாயின் அந்த நாள் அழகை அவள் ஓரளவு கொண்டிருப்பதாக தோன்றியது. அது இன்னும் உறுதியாகவில்லை. வடிவம் முழுமையடையவில்லை. அந்த நிலையை அது சமீபித்துக் கொண்டிருந்தது போலும். வாழ்க்கை ரயிலின் வேகத்தோடு சேர்ந்து விரைந்து கொண்டிருந்ததாக தென்பட்டது. மெய்சென்ஸ் டாபிட்டோவுக்கு வந்து சேர்ந்தோம். நான் என் பழைய சிநேகிதியின் கையில் முத்தமிட்டேன். நான் அவளிடம் பேசுவதற்கு ஒன்றுமில்லையா என்று எண்ணினேன். எனது ஏமாற்றம், நான் எதையும் பேசிவிடவில்லை. அன்று மாலை எனது அறையில் கண்ணாடியின் முன் நின்று என்னை நானே வெகுநேரம் பார்த்து கொண்டிருந்தேன். அந்த நாட்கள் திரும்பி வந்தன. எனது பழுப்பு மீசை, கரிய முடி, யவ்வன முகம் இப்பொழுது வயதாகிவிட்டிருந்தது. அவளோடு சம்பந்தப்பட்ட என் வாழ்க்கை பகுதி முடிந்து விடுகிறது.
ஆம், போய் வா. நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். முற்றும்.